சில மனிதர்கள் அரசியலில் வாழ்கிறார்கள், சிலர் அரசியலுக்காக வாழ்கிறார்கள், ஆனா சிலர் அரசியலுக்காகவே மாறிவிடுகிறார்கள். அப்படி மாறிய மனிதர் தான் நல்லக்கண்ணு. தோழர் நல்லக்கண்ணு 1925 டிசம்பர் 26 தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் அவரது சிந்தனை சாதாரணமாக இல்லை. இளம் வயதிலேயே சமூக அநீதிகளை பார்த்தவர்னு சொல்லலாம். சிறு வயதிலேயே அரசியலும் சமூக நீதி பற்றிய புத்தகங்களை வாசித்தவர். தொடர்ந்து சுதந்திர போராட்ட கால அரசியல் சூழ்நிலை அவரை ரொம்பவே பாதித்தது. சமத்துவம், சமூகவாதம், தொழிலாளர் உரிமை, இந்த எண்ணங்கள் அவரை ஒரு கம்யூனிச சிந்தனைக்கு ஈட்டு சென்றது. இந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க முடிவு செய்து அவர் இளம் வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தார். அவருக்கு கம்யூனிசம்னா ஒரு கொள்கை மட்டும் இல்ல, அது சமூக நீதிக்கான போராட்டமும் கூட. பொதுமக்கள் வாழ்ந்தால்தான் நாடு வாழும் என்ற நம்பிக்கையுடன் அரசியல்ல இறங்கினார். தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நிலைநிறுத்திய முக்கிய தலைவர்களில் ஒருவர் நல்லக்கண்ணு. அவர் சிபிஐ மாநில செயலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். கட்சியில் பதவி இருந்தாலும் அவரது வாழ்க்கையில் ஆடம்பரம் இல்லைன்னு தான் சொல்லணும். அரசியல் எதிரிகள் கூட அவரது நேர்மையை பாராட்டுவாங்க. நல்லக்கண்ணு எளிமையை விரும்பியவர். அவர் நெருக்கமாக அறிந்தவர்கள் சொல்றது என்னன்னா, அவரின் வாழ்நாள் முழுவதும் எளிமை, சீர்மை, கட்டுப்பாடு என்பதையே பிரதிபலித்தது. நல்லக்கண்ணுவின் அரசியல் வாழ்க்கை போராட்ட பாதையில் தான் தொடங்கப்பட்டது. விவசாயிகளின் நில உரிமை போராட்டம், வேளாண் கூலி உயர்வு இயக்கங்கள், தண்ணீர் மேலாண்மை, ஆறுகள் இணைப்பு குறித்து விழிப்புணர்வு, ஊழலுக்கு எதிரான நேரடி எதிர்ப்பு. தொடர்ந்து நல்லக்கண்ணு அவர்கள் பல முறை கைது செய்யப்பட்டிருக்காரு. மொத்தத்துல 10 ஆண்டுகளுக்கும் மேல் சிறை வாழ்க்கையை அனுபவித்தவர். சிறையில் அடைக்கப்பட்ட போது கூட அவர் மனதில் ஒரு பயமும் இல்லை. சிறை கட்டுப்படுத்துவது நம் உடலை மட்டுமே, சிந்தனையை யாராலும் அடைக்க முடியாது என்று அவர் வாழ்ந்து காட்டினார். ஒரு மனிதனின் பதவி இன்றி மரியாதை பெற முடியுமா? ஒரு அரசியல்வாதி சொத்து இல்லாமல் பெருமை பெற முடியுமா? அதற்கு பதில் நல்லக்கண்ணு. அவர் ஒரு தலைவர் மட்டுமல்ல, தோழர் நல்லக்கண்ணு நேர்மையின் அடையாளம், எளிமையின் அடையாளம், எளிய மக்களின் அடையாளம், கம்யூனிசத்தின் அடையாளம்.